விவாகரத்துகள் வெறும் 35%. ஆனால் 25 35 வயது வரை ஆகிற விவாகரத்துகளின் சதவிகிதம் 50க்கு பிறகு 15% குறைந்து இருக்கிறது. எனவே அதிகமாவது 25 வயதிலிருந்து 35 வயது வரை தான் 50% விவாகரத்துகள் அந்த சமயத்தில் தான் நடக்கிறது. அரசியல் செய்திகளை முதல் பக்கத்தில் வெளியிடாமல் சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விவாகரத்துகளை பற்றி ஒரு நாளிதழ் வெளியிட்டிருப்பது பாராட்டுதற்குரியது, மக்களின் கவனத்தை ஈர்த்தது. திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான், ஆனால் முதலிலேயே அது ஏழையாகி விடுகிறது. திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். 5000 பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள். உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை, ஒரு முறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார்கள். அங்கே திருப்பதியை விட நீளமான வரிசை இருக்கிறது. அதிலே முட்டி மோதி மணமகன் மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது. அருகில் செல்வது எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை உதிர்ப்பதற்காகத்தான். அங்கே யாரும் வாழ்த்துவதும் இல்லை, யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை. புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்து விட்டது. அங்கே பரிமாறப்படுகிற உணவு பதார்த்தங்கள் தொடர்பற்றதாக இருக்கின்றன. வட இந்திய உணவுகள், திடீரென தென்னிந்திய உணவுகள், திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள். யந்திரமயமாக அவற்றில் வீணாவை அதிகம். ஒரு திருமணம் நடத்துகிற பணத்தில் தமிழ்நாட்டில் 3 திருமணங்கள் நடத்தி விடலாம். அவ்வளவு விரயம் உணவில் மட்டும் ஆகிறது. அப்படி அவர்கள் நடத்துகின்ற திருமணம் 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது. ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் முறிந்து விடுகிற நிகழ்வுகளை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கேன். அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும், எவ்வளவு செலவு செய்யும். நாம் இந்த திருமணத்தை நடத்தினோம், இது முறிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிடித்து விடாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஒரு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற அமைப்பு எளிதிலே வந்துவிடவில்லை. லூயி மார்கன் என்பவர் ஏன்ஷியன்ட் சொசைட்டி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார். முதலாவதாக கான்சென்சுவஸ் மேரேஜ், குணாலுவன் ஃபேமிலி, சிண்டஸ்மியன் ஃபேமிலி, மோனோகமி என்று அவர் சொல்லுகிறார். ரத்த சம்பந்தமான திருமணங்களிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவு முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கன் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கி சொல்லுகின்ற விதத்தில் ஏங்கல்ஸ் எழுதிய நூல்தான் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல். இந்த நூலை வைத்துத்தான் வாகாவிலிருந்து கங்கைகளை என்கின்ற அந்த அற்புதமான நூலை ராகுல் சாங்கித்ரியாயன் எழுதினார். ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தான், தாய்மொழி சமூகமாக இருந்தது, உறவு முறைகள் தாறுமாறாக இருந்தன. கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம். Sex for fun, for preserving the germ blossom என்கிற ஒரு புத்தகத்தை
ஜாரட் டைமண்ட் என்பவர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார். மனிதர்களில் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது இல்லை, அது சில விலங்கினங்களிலும் உண்டு. சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது. அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். எம்பரர் பெண்வின் என்கிற ஒன்று இருக்கிறது, அதிலே ஆண் பறவை தான் அடைகாக்கும். நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். கடல் குதிரைகளிலே வயிற்றில் ஒரு பை இருக்கும், அதிலே முட்டைகளை வைத்து அடைகாத்து குஞ்சு வைப்பது அந்த கடற்குதிரைகளில் ஆண் குதிரைகள் தான். டார்வின் தவளை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அது தலைப்பிரட்டைகள் பெரிதாகிற வரை தன்னுடைய வாயிலே வைத்து பாதுகாக்கும். குரங்குகளில் சில வகைகளில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட குட்டிகளை அதிகம் பாதுகாக்கும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை ஜாரட் டைமண்ட் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் தன்னுடைய மரபு கூறை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவன் தன் குழந்தையை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பது பாசத்தினால் அல்ல, மரபு கூறை காப்பாற்றுவதற்காக. தன் இனத்தை சார்ந்தவன் யாராவது நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அவனை தப்புவிக்க முயற்சி செய்வது அந்த மரபு கூறு தொடர்பாகத்தான் என்று ஜாரட் டைமண்ட் சொல்லுகிறார்.